அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் மூவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மக்களே. அதை பற்றியும் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே மை-வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியை முடக்குவதற்கு ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை முடக்கிறதுக்குன்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. இதை பற்றி விசாரித்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் கிடைக்கிது மக்களே. இந்த தகவல் நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏனால் இது பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், புரிந்திருக்கலாம். பட் நமக்கு ஏன் ஷாக்கிங்காக இருக்குன்னு பார்த்தோம்னா, இவர்களை எல்லாம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள், அப்பா இவங்க ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்கன்னு நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்க இந்தளவுக்கு மோசமான கேடுகட்டவர்களா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் கிடைக்கிது மக்களே. ரெண்டுத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை-வி3 ஆட் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணிட்டாங்களா சார்? என்ன சார் ஆச்சு? ஏன் சார் அப்டேட் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க மக்களே. அதாவது இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த வீடியோலையும் இதை பற்றி தெளிவாக சொல்கிறோம். எப்போ லிஸ்டிங் ஆகும், எப்போ அதுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும், எப்போ அட்மிஷன் வரும்ன்ற நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் மக்களே. அதை நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ அதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பார்க்க வேண்டும் மக்களே. என்னால் நமக்கு இந்த மை-வி3 பற்றி நாம் சில விஷயம் விசாரித்து பார்க்கும் பொழுது நமக்கு சில நபர்களுடைய கான்டாக்ட் கிடைக்குது. அவங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. அவன் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, அந்த ஒரு நபர்கிட்ட பேசும், நண்பர் சொல்கிறாரு, சார் எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய 4 வருஷ காலம் அவருக்கு அல்சர் இருந்திருக்கு. அல்சர்னால் சாதாரணமாக அல்சர் கிடையாது, எது சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அல்சர்னால். அதற்கு பிறகு எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்துருக்கார், எந்த மருந்து மாத்திரையிலும் குணமாகாத அல்சரு. இந்த மை-வி3யில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் ஒரு மருந்து இருந்திருக்கு, ஆயுர்வேதிக் மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்ருக்காரு. 15 டேஸ் சாப்பிட்ருக்காரு மக்களே. 15 டேஸில் ட்ரமாட்டிக் சேஞ்ச் கிடச்சிருக்கு அவருக்கு. இப்போது அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, சார் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் எதுன்னு என்னென்னா, அவர் பியூர் வெஜிடேரியன். என்ன கொடுமையான விஷயம்னால், ஒரு ஹோட்டலுக்கு போய் எல்லாருமே விதவிதமாக சாப்பிட்டுருப்பாங்க சார், நான் மட்டும் தயிர் சாதம் சாப்பிட்ணும். அல்சர் இருக்கிறதுனால ஆசையாக இருக்கும் மற்றவங்க சாப்பிட்றத பார்க்குறப்போ, சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பிட்டா நான் அன்றைக்கி அவ்வளோதான் துடிச்சிருவேன். ஆனால் இப்போது இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் வெட்டுன்னு வெட்டுறேன் சார். எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்றது தான் மிகப்பெரிய சந்தோஷம் சார். ஆனால் உணர்ந்ததை கொடுத்தது எனக்கு இந்த மை-வி3 ப்ராடக்ட்ஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மக்களே. அது மட்டுமான்னு கேட்டால், இது இவர் குணமாகுது. இவர் ஊரில் ஒருத்தர் இருந்திருக்கார். அவருக்கு சேம் இஷ்யூ. 12 வருஷம் மேலே அவருக்கு சாம்பார் சாப்பிட முடியல. அவர் சாப்பிட்டா ரசம் சாதம் சாப்பிட்ணும், இல்லை தயிர் சாதம் சாப்பிட்ணும், அவ்வளோதான். ரசமும் காரம் இல்லாமல் சாப்பிட்ணும். அல்சர் இஷ்யூ. இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் வேலைக்கு போய் அங்கே பயங்கர வெயில்லையும் ஒரு அன்டைம்லி ஃபுட்டு, ஒழுங்கான ஃபுட்டு சாப்பிடாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க சம்பாரித்து வச்சு வந்திருக்கக்கூடிய சில மனிதர்கள். ஸோ டைம்லி ஃபுட் கிடையாது, நல்ல ஃபுட் கிடையாது. ஸோ இதெல்லாம் அவர் அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கு, வயிற்றுப்புற புண்ணாகிட்டுருக்கு. இவர் 12 வருஷமாக சாம்பார் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கார். ஆனால் சாம்பார் தான் உயிர். ஸோ இதே மாதிரி பிரச்சனை எல்லா அலோபதி மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டாரு, ஒன்றுத்துக்குமே சரியாகலை அவருடைய நோய். ஸோ இதே மை-வி3 ஆட்ஸில் ஆயுர்வேதிக் மெடிசன் ஒன்று இருக்குது. இதை இவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, சாப்பிட்டு பாருங்கண்ணே, எனக்கு சரியாயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறாரு. அப்படியாப்பா கொடுப்பான்னு சாப்பிட்டு பார்க்குறாரு. அதே மாதிரி வித்தின் 20 டேஸ் ஆஃப் டைமில் அவர் கேட்டிருக்காரு, அப்பா அதாவது கொஞ்சமாக இந்த வலி இல்லாதப்போ ஃபஸ்ட்டு பக்கத்தில் வீட்டில் சக பேரம் பேத்தி சாப்பிட்றப்போ கொஞ்சமாக சாம்பார் சாப்பிட்டு பார்த்தேன், எந்த வலியும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு நாள் திடுப்புன்னு சரி எல்லாம் ஒவ்வொரு வாய் சாப்பிட்டு பார்க்குறோம், நல்லா இருக்குது, நம்ம நான் ஊற்றி அடித்தேன்ப்பா, என்னை அறியாமல் நான் அழுதுகிட்டே சாப்பிட்டேன்ப்பான்ருக்காரு. ஏன்னா சாம்பார் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நபர் 12 இயர்ஸ் சாம்பார் சாப்பிட முடியல, அல்சர் பிரச்சனை, வயிறு வலி. கொஞ்சமாக அந்த மருந்து சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. வலி போயிடுச்சா டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது மற்ற பக்கத்தில் பேர பிள்ளைங்க சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறாரு, நல்லா இருக்குது, வயிறு வலி இல்லை. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு 20 நாள் கழித்து உட்காந்து தட்டு பூரா சாம்பாரை ஊற்றி அடித்து சாப்பிட்றாரு. எந்த வலியும் இல்லாமல் இருந்திருக்கு. ஹீ இஸ் பிகமிங் நார்மல்.
ஸோ இதெல்லாம் அவர் சொல்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் மக்களே. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பேசின நண்பர் வந்து அவருடைய ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கார். அவருக்கு 4 வருஷமாக இன்சோம்னியா இஷ்யூ இருந்திருக்கு, தூக்கமின்மை. இருக்கிறதுலே கொடுமையான ஒரு வியாதி மக்களே இன்சோம்னியா. இன்சோம்னியாவுக்கு அவங்க வந்து மருந்தே கிடையாது அலோபதியில். கொஞ்சம் பச்சையாக ஓப்பனாக பேசணும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இன்சோம்னியா இருந்ததுனால் நீங்கள் வந்து உடலுறவு வச்சுக்கோங்க. அதில் உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மைண்ட்லேருந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் தூங்க முடியும், தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இன்சோம்னியா இஸ் அ வெரி டிராஸ்டிக்கான ஒரு டிசீஸ் சொல்லலாம். இது ஏன் வருதுன்னு தெரியாது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. 4 வருஷம் அந்த நண்பர் தூங்கவே இல்லை, அவருடைய மேனேஜர். ஸோ இவர் வந்து திருப்பியும் வந்து இந்த மாதிரி மைவித்ரி ஆட்ஸில் வந்து இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு அவருக்கு ஏன்னா நிறைய விஷயம் சாப்பிட்டு பார்த்துருக்காரு. அவர் முகம்லாம் வீங்க ஆரம்பிச்சிருக்கு, தூங்காமல் ஒரு மாதிரி ஆகிட்டார் மனுஷன். மைண்ட் டல் ஆகுது, மைண்ட் அப்படியே ட்ரைவ்ஸ் ஆகுது, அவளை வந்து ஃபாஸ்ட்டாக யோசிக்க முடியல. எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுது அவருடைய அனாட்டமிலேயே, பயாலஜிக்கலாக. அப்புறம் இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. சேம் ஸ்டைல் 10 நாள் சாப்பிட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காரு என்ன ரிலீஃப்னு கேட்டதுக்கு, இப்போ ஒரு 4.5 மணி நேரம் டீப்பாக தூங்குறேன்ப்பா அப்படின்ட்டு இருந்திருக்காரு. 4 வருஷம் தூங்காத ஒரு மனுஷன் 4.5 hours டீப்பாக தூங்க ஆரம்பிக்கிறார். ஹி ஸ்டில் கண்டினியூஸ் டு ஹேவ் தட் மெடிசன். நல்ல தூங்கணும், நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு ரிலீஃபை கொடுக்கும் அப்படிங்கிறத அதை உணர்ந்தவங்களுக்கு புரியும் மக்களே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த நண்பரே சொல்கிறாரு, சார் அவருடைய மாமியாருக்கு இந்த ஆஸ்மா இஷ்யூ இருக்குது. ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டால் உடனே ஒரு மாதிரி இருமல் வர ஆரம்பிக்கும். அந்த இருமல் வந்ததுன்னா தட் லீட்ஸ் டு வீசிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி மைவீத்தில் வந்து ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை எடுத்து உட்கொள்கிறார்கள். உட்கொண்டு அதை ஒரே ஒரு டோஸ் குடிக்கிறாங்க, அந்த இருமல் அப்படியே அரெஸ்ட் ஆகுது. 2 டோஸ் குடிக்கிறாங்க, காலை மாலை குடிக்கிறாங்க, அந்த வீசிங்கிறது வராமல் ஸ்டாப் ஆகிருக்கு. இதை அந்த மாமியார் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அந்த சரியான ஒரு தீர்வை கொடுக்குது. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களில் ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருக்குது, அதுக்கும் இதே சேம் இஷ்யூ, அதுக்கும் அந்த மருந்தை கொடுக்குறாங்க, மைவித்யாஸ் மருந்து கொடுக்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு சரியாயிட்டு இருக்கு, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க மக்கள். இது மாதிரி பல விஷயங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான மருந்து இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது மக்கள். ஆக்சுவலாக நான் 80 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு நான் விசாரித்து கேட்டு வாங்கலையே. அப்புறம் விசாரிக்க ஆரம்பித்தப்பறம் தான் சொல்கிறாங்க, சார் இது வந்து தூதுவளை, அதாவது நூடுல்ஸ்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும், பட் நூடுல்ஸ் இஸ் பேட் ஃபார் ஹெல்த்னு ஜெனரலாக சொல்லுவாங்க. பட் இதில் வந்து தூதுவளையில் போட்ட நூடுல்ஸ் இருக்குது, முடக்கத்தானில் போட்ட சேமியா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டு சாப்பிடுங்க, அது கூட மருந்தாக சாப்பிடுங்க, இட் வில் பி வெரி டேஸ்டி சார் அப்படிங்கிறாங்க. சோப்பு, குப்பைமேனி சோப்புலாம் இருக்குது. இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஊறுகாய் விஷயங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது மெடிசனும் இருக்குது அப்படிங்கிறதை நான் இவரிடம் பேசும்போது தெரிந்து கொண்டேன் மக்களே. ஸோ இந்த மெடிசன்ஸ் அவ்வளோ இருக்குது. இது 80 ப்ராடக்ட்ஸில் மைவீத்தில் கொடுக்கறதுல வந்து அவ்வளோ மருந்துகள் இருக்கின்றதுன்றது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பொழுது இதை பற்றி ஃபுல்லாக விசாரித்து பார்க்குறேன். இதில் வந்து அவ்வளவு மருந்துகள் இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலேருந்து விற்கக்கூடிய அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் மருந்துகள் இருக்கின்றதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மக்களே, இந்த பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது அவங்க தான் வன்னியர் சங்கத்தை மேம்படுத்தியிருப்பாங்க, வன்னியர் சங்கத்தை உருவாக்கி வளர்த்துருப்பாங்க. பாமக உருவானதற்கு பிறகும் அவங்க தான் அதில் மெயினாக இருந்திருப்பாங்க. அவர்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் அதில் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராமதாஸ் உள்ளே வந்து இந்த பாமகவை வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பாட்டாளி சங்கம் இருந்திருக்கு, வன்னியர் சங்கம் இருந்திருக்கு. வன்னியர் சங்கம் இருந்தப்பயே வன்னியர் சங்கம் இருந்த சமயத்தில் அதோடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் கிடையாதுன்றாங்க. CN ராமமூர்த்தி தான் நிறுவன தலைவராக இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஆனால் ராமதாஸ் அவருடைய பொண்ணுடைய மேரேஜுக்கு இன்விடேஷன் அடிக்கிறப்போ வன்னியர் சங்கம் நிறுவன தலைவர்னு இவர் போட்டு அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அப்படி தான் இவர் நிறுவன தலைவர்ன்ற மாதிரியே இவர் கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கிட்ட பேசி பார்த்தோம். அவங்க சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ராமதாஸ் பற்றி கேட்குறாங்க. ராமதாஸும் அன்புமணி ராமதாஸுக்கும் பேரே பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் கட்சி அப்படிங்கிறாங்க. ஏன்னால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பம் அரசியலுக்கு நான் கொண்டு வரவே மாட்டேன், இது எங்கள் அம்மா மேலே சத்தியம்னு சொல்லி போட்டிருந்தாரு, ஒரு மேடையில் பேசினார் ராமதாஸ். ஆனால் இப்போ யார் இருக்கிறாங்க? அன்புமணி, சௌமியா அன்புமணி,
அவங்களுடைய பொண்ணு பிரச்சாரம் பண்ணுறாங்க 2024 எலெக்ஷனில், அது குடும்பம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்ககிட்ட விசாரித்து பார்க்குறோம். சார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இப்போ ஒரு கம்பெனியை வந்து இந்த மாதிரி வந்து பாமக செய்கிறாங்க அப்படி பார்க்கப்போ அவங்க சொன்ன கதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக இருக்குது. சார் நீங்கள் CN ராமூர்த்தி கிட்ட பேசி பாருங்கள், அவர் கதையாக சொல்லுவார், அவர் வந்து கழுவி ஊற்றுவார் அப்படின்னாங்க. அப்போ அவர் பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறப்ப காட்டினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மக்களே அவங்க சொல்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த சமயத்தில் அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அது கேஸாக CBI கேஸாக இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர் அந்த சமயத்தில் ஹெல்த் மினிஸ்டர், அந்த சமயத்தில் மெடிக்கல் கவுன்சில் சேர்மனாக இருந்தது திரு KN தேசாய். அவர் வீடு ரைடு போகிறாங்க. ரைடு போனப்போ அவர் வீட்டில் இருந்து மட்டும் 1600 கோடி பணம் கைப்பற்றாங்க. அந்த பணத்தை எண்ண முடியலையாம், ஏன்னா கூட்டு போன ஆளுங்க வந்து இவ்வளோக்கும் எதிர்பார்க்கலையாம். 1600 கோடி. யார்? ஒரு மெடிக்கல் கவுன்சில் சேர்மன், அவ்வளோதான். கட்சி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் வீட்டில் 1600 கோடி கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த 1600 கோடி எண்ண முடியாமல் பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து கால் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கால் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தும் 3 லேபர் கூப்பிட்ருக்காங்க, 3 ஆஃபீஸர்ஸை கூப்பிட்ருக்காங்க வித் மிஷின், பணம் என்ற மிஷின். ஸோ ஒரு 15 பேர் வித் மிஷினோடு வந்திருக்கிறாங்க KN தேசாய் வீட்டுக்கு. வந்து பல மணி நேரம் அந்த பணத்தை எண்ணி தான் அதை கொண்டு போயிருக்காங்க. 1600 கோடி, 7000 கிலோ தங்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தை சீஸ் பண்ணி கொண்டு போனது KN தேசாய் மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் வீட்டிலேருந்து. இதெல்லாம் விட பல மடங்கு அப்போ இருந்த மினிஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இருந்த ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ். ஷாக் ஆகிட்டேன். ஓகே, அவர் மேலே CBI வழக்கு இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய வழக்கு. அந்த வழக்கை தூசட்டி எடுத்தாங்கன்னா இவர் மொத்தமாக கூண்டுற உள்ளே போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமான்னு கேட்டப்ப சொல்கிறாங்க, சார் பெரிய கம்பெனியை முடக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் சார் அப்படின்னா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், 100-120 ஆண்டு நிறுவனங்கள்லாம் முடக்கியிருக்காரு. உதாரணத்துக்கு கிங் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. கிங் இன்ஸ்டியூட்டு 110 வருஷத்துக்கு மேலான பழமை வாய்ந்த இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு மெஷின் சரியில்லை, எல்லாமே மெஷின்லாம் வந்து பழசாயிடுச்சு, துருப்பிடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலிகேட் பண்ணி அந்த கம்பெனி இழுத்து மூட்டாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து க்ரீன் சேனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கிறாங்க அம்பத்தூரில். அந்த கம்பெனி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுடைய மாமனாரும் கீர்த்திவாசன் அப்படிங்கிறவரும் உரிமையாளர் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ கிங் இன்ஸ்டியூட்டுக்கு போக வேண்டிய ஆர்டர் அத்தனையும் அப்படியே இட் வாஸ் சேனலைஸ்டு டு தி க்ரீன் சேனல் அப்படிங்கிறாங்க. அது யார் ஓனர்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸுடைய மாமனார் ப்ளஸ் கீர்த்திவாசன் இப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணவர் தான் அன்புமணி ராமதாஸுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போனீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஒசாலே அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா நாய்க்கடி, பாம்பு கடி, இந்த மாதிரியான பூச்சிக்கடிகளுக்கான ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக அது. அந்த கம்பெனி எடுத்து மூடியிருக்காங்க. அது வந்து ப்ராப்பராக இல்லை, அது வந்து பண்ணக்கூடியது எதுவுமே ஆன்டிபயோட்டிக் இல்லைன்ற மூடியிருக்காங்க எடுத்து. அந்த கம்பெனி இழுத்து மூட்டி இதை டெஸ்ட்டு சரியில்லைன்னு சொல்லி மூட்டிருக்காங்க. அடுத்தது பார்ட்ஸ் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க, அதையும் மூட்டாங்க. பல வருஷ இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு மூடினாங்க அப்படிங்கிற சொல்கிறப்போ CN ராமூர்த்தி சொல்கிறாரு, இதெல்லாம் வெவ்வேறு ஆட்கள்கிட்ட காம்படிட்டர்ஸ்ட்டை கையூட்டு வாங்கி கொண்டு மூடிய கம்பெனிஸ் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு குலாம் நபி ஆசாத் அவர்கள் மறுபடியும் வந்து ஹெல்த் மினிஸ்டராக வந்ததுக்கு பிறகு இந்த 3 கம்பெனியும் மூடினதை திருப்பி ஓப்பன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மினிஸ்டர் அவர் போன உடனே ஒரு 380 மருந்து தடை பண்ணுறாரு இந்தியாவில். தடை பண்ண உடனே அவங்களாம் ஷாக் ஆகி உடனே அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி விட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், இதை பற்றி பேசினா ஒரு பெரிய லிஸ்ட்டே பேசலாங்க அப்படிங்கிறார். இப்போது தான் புரிந்து கொள்ள முடியுது மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்டை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த myvi3 அப்படிங்கிற கம்பெனி, இந்த myvi3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பேசும்பொழுது இந்த கம்பெனியில் ஆட்ஸ் பார்த்தா பணம் வருது அப்படிங்கிறத மட்டும் இவங்க அலிகேட் பண்ணல. ஆக்சுவலாக அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க,
எந்த இடத்துலையுமே சக்தியானந்தன் சொல்லியிருக்காருனாமா, நீங்கள் கிட்டத்தட்ட 100 பேர் இங்கே இருக்கிறீங்கன்னா ஒரு சில பேருக்கு லீஷர் டைம் இருக்கும். வயதானவர்கள் இருப்பார்கள், உடல் முடியாதவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் லீஷர் டைம் இருக்கும். உங்களுடைய வேலைகளை தாண்டி உங்களுடைய லீஷர் டைமை ப்ரொடக்டிவாக நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணிங்கனால் இந்த வேலையை நீங்கள் பார்த்து பணம் சம்பாதிங்கன்னு சொல்லப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த வீடியோ பார்த்து அதை வீடியோவை கேப்சர் டைப் பண்ணி இதை ஏர்ன் பண்ணுறது. உங்களுடைய லீஷர் டைமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெட்டியாக செலவு பண்ணி சிட்சாட்டிங் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி உங்களுடைய பிரயோஜனமான விஷயமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் அப்படின்றார். இதனை செய்தவர்கள் இதனை ஃபுல் டைமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில வயதானவர்கள், ஒரு சில உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒரு சில விடோஸ் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, கணவனை இழந்தவர்கள் ட்ரை பண்ணுறாங்க. இதை ஃபுல் டைம் வச்சுக்கிட்டு அடுத்தது அதன் மூலிமா வரக்கூடிய இன்கம்மை வச்சுக்கிட்டு தே ஹேவ் அன் அதர் பார்ட் டைமாக நீங்கள் அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதனை மாற்றிக்கொண்டது அவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு தான் ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி இந்த விஷயத்தை இதை மட்டும் எதிர்க்கலை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறார். அந்த ஒரு சீனியரான பாமக நபர் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் இந்த கம்பெனி நானும் ஃபாலோ பண்ணுறேன், இதை மட்டும் எதிர்க்கல பாருங்கள். இப்போது இதை பேசுகிறான்ல ஒருத்தவன், அவன் என்ன பண்ணோம், இது எதுமோ சந்தேகமாக எதிர்த்தா பரவாயில்ல, அவன் இதை எதிர்க்கல பாருங்கள். இவன் என்னங்கிறான், இந்த மருந்துகள் இந்த கம்பெனியில் வர ப்ராடக்ட்ஸை பற்றி எதிர்த்துட்டு இருக்கான் பாருங்கள். இன்டைரக்டாக தி மீன் தட், அதை பாருங்கள். இந்த மருந்தை சப்ளை பண்ணக்கூடிய ஓனரை பற்றி அவங்க பேசுவாங்க பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் ஆமாம் கரெக்டாக பேசுகிறாங்க, அதை பற்றி ஏன் பேசணும், என்ன அவசியம் கிடக்கு அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியுது இது எல்லாமே எவனோ ஒருத்தன் எங்கேயோ இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவனோ எங்கேயோ ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேஸ்டு ஒரு அலோபதி மெடிசன் கம்பெனிக்கு எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ எரியுது சார். எரிச்சலை தணிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு தான் இந்த கம்பெனியை முடக்குவதற்கு கொடுக்கப்பட்ட ஆள் அன்புமணி ராமதாஸ். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருப்பீங்க சார், நான் பார்த்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரெக்டாக அந்த தலைமை இறங்க மாட்டாங்க, கீழே ஒரு அல்லக்கையை வச்சுன்னு இருப்பாங்க, அந்த அல்லக்கை தான் இறங்கி வந்து எல்லா வேலையும் பார்த்துன்னு இருப்பான். அதுக்கப்புறம் சமாதானம் பேசணும்னு சொல்லி வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அல்லக்கை அடக்கிறதுக்கு தலைவன் யாரும் கூட்டிச்சு சமாதானம் பேச அந்த கம்பெனி முன் வந்ததுன்னா, அவன் சின்ன பையங்க ஏதோ பண்ணிட்டாங்க விட்டுருங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பேசி, ஏன்னா இவன் தான் சொல்லவே வச்சுருப்பான், இவன் தான் பண்ண வச்சுருப்பான், இவன் தான் பண்ண சொல்லியிருப்பான், அது தெரியாத மாதிரி பூசி மொழியை பார்த்துப்பாங்க. நீங்கள் சொல்லிங்க பார்த்தீங்கன்னா சார், இந்த இடத்துல இந்த அல்லக்கை தாங்க அந்த அசோக் ஸ்ரீநிதி, இதை பண்ண சொன்னது அன்புமணி ராமதாஸாக தான் இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கன்னாரு. இப்போது இந்த இடத்துல அவன் ஒரு ட்வீட் போடுறான், அன்புமணி ராமதாஸை டேக் பண்ணி போடுறான், இந்த கம்பெனி இழுத்து மூடுவோன்னு சொல்லிட்டு போடுறான். எதுக்கு மூடணும்? இப்போது இவனுக்கு ஒரு ஸ்கீமு பிரச்சனையாக சொன்னான்னா அந்த ஸ்கீம் தப்பாகுன்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த கம்பெனி இழுத்து மூணுன்னு சொல்கிறான், யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், இட் சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாங்க, இட்ஸ் சவுண்ட் சென்சிபிள் டூ. இது எல்லாமே எவங்கிட்டயோ துட்டை வாங்கிட்டு இவனுங்க பண்ணக்கூடிய வேலை, இது பழக்கப்பட்ட வேலை சார். இவங்களுக்கு கம்பெனி ஈத்து மூடுறதுக்கு துட்டு வாங்குறதும் பொட்டி வாங்குறதும் அதுக்கு வேலை பார்க்குறதும் இவங்க பழக்கப்பட்ட வேலை. நீங்கள் பார்த்தா தெரியும், இதுங்க ஃபுல்லாக இந்த மாடல் சூப்பராண்டி அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து அவன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்ருப்பான், எல்லா கம்ப்ளைண்ட்டையும் அன்புமணி நம்ம ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பான். உண்மையாலுமே ஒரு கட்சி நடத்தக்கூடிய நபராக என்ன சொல்லுவான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உண்மையாக இதில் சம்மந்தமே இல்லை அன்புமணி ராமதாஸ்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவான்னா, தம்பி நீ ஒரு சந்தேகத்தை படுற, இந்த சந்தேகப்படுறதுக்கு யூ நீட் டு கீப் அ ப்ராப்பர் எவிடன்ஸ். சும்மா சந்தேகப்பட்டு நீ பேசக்கூடாது, ஏன்னால் இது பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம அகெயின்ஸ்டாக நம்ம கொண்டு போய் பேசணும்னா we need to have a very concrete எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இல்லாமல் பேசாதப்பான்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்ல பாருங்க அப்படின்னாரு. ஆமாங்க சொல்லுங்க, ஏன்னா அவர் சொல்கிற அவர் ஏன் அவன் பேசினார்னா, அன்புமணி ராமதாஸ் சின்ன பையனா, அவருக்கு நான் தூக்கி வளர்த்து பார்த்த பையங்க, அவன் படிக்கவே மாட்டான், தண்டம் படிப்பே வராதுன்றது. ஸோ இப்படிப்பட்ட ஆள் ஏன் இப்படி பண்ணுறான்? அடுத்து நீங்கள் பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்துனே இருக்கான், ஒரு நாளுக்கு டேக் பண்ணிட்டே இருக்கான், என் கூட என் அண்ணன் இருப்பாருங்கிறான், என் அண்ணன் கூட சப்போர்ட்டுக்கு இருப்பாருங்கிறான், இப்படியே பண்ணிட்டே இருக்கான். ஒரு பாயிண்டில் அவனுக்கு ஒரு மெட்டல் கால் வந்த உடனே
அன்புமணி ராமதாஸ் டைரெக்டாக இறக்கி விட்டு உட்காந்துருக்காரு. ஏன் விட்றாரு? இதெல்லாம் ஒரே கோட்டில் ஓட மாட்டேங்க சார், இதெல்லாம் வந்து ஒரு அசைன்மெண்ட்டு அப்படின்னா. வெரி வெரி சென்சிபிள் மக்களே. அப்புறம் தான் நம்ம சொன்னோம், ஆமாங்க ஆல்ரெடி ஷர்மிகான்னு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வயசு ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப வயசு சின்ன பொண்ணு. அண்ட் அவங்க ஆயுர்வேதிக் டாக்டர் தான். டிசி ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அவங்க அம்மா. இவங்க அவங்க கீழெல்லாம் வந்து அவங்க அக்காவும் இவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓனர் மாதிரி தான் ஆக்சுவலாக. அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டலு. ஸோ அவங்க வந்து ரொம்ப பிரபலமானாங்க மீடியாவில். நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டிப்ஸில் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க தான். நுங்கு சாப்பிடுங்க, பிரெஸ்ட்டு பெருசாகலாம் சொல்லிட்டாங்க தான். அதெல்லாம் வந்து கேட்குறப்போ நுங்கு வந்து உடம்புக்கு ஃபேட்டு கொடுக்கும், ஸோ ஆப்வியஸாக அவங்க பிரெஸ்ட்டும் பெருசாகவும் ரத்தத்தில் சொல்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் தடுமாறி பேசலாம். சின்னனா அது ரொம்ப சின்ன பொண்ணு ஆக்சுவலாக. ஷீ இஸ் நாட் மெச்சூர் எனஃப் டு ஹேண்டில் தி ப்ரெஸ்ஸோடைய ஹீட்டை ஹேண்டில் பண்ண தெரியாத சின்ன பொண்ணு ஆக்சுவலாக. அந்த பொண்ணு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. இதனால் ஆயுர்வேதிக்கை நோக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன். இட் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஆர் பிளாக், ஐ டோன்ட் ரிமெம்பர். அதாவது யாரோ ஒரு பெரிய நடிகரை பார்த்ததாகவும், விஜய் சேதுபதி நினைக்கிறேன், இல்லை விஜய் சேதுபதி பிராங்கா அப்படின்ற ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ஃபோன் பண்ணப்போ சார் நான் ஆயுர்வேதிக் மெடிசன் தான் யூஸ் பண்ணுறோம், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார்னு ஒரு வார்த்தை பேசிட்டேன். அந்த வார்த்தை பேசினதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை வந்து டிஃபேம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னால் ஒரு பெரிய நடிகரோ ஒரு பெரிய ஆட்களோ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பெஸ்ட்டு, இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கனால் ஒரு மாஸ் பீப்புள் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி ஷர்மிகா அப்படிங்கிற ஒரு நபர், ஷீ இஸ் பிகமிங் லைக் அ பிராண்ட் ஃபார் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். அப்போ வந்துட்டு இருந்த சமயம் ஏன்னா பயங்கர ஃபாலோவர்ஸு, அந்த அம்மா பேசினாலே பயங்கர வியூஸு, பல நபர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, டிப்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ளாக் இன் டு ஹர் ஹாஸ்பிட்டல், நிறைய வர ஆரம்பிச்சது. அதனால் அந்த சமயத்தில் அந்த பொண்ணை அடிக்க பிளான் பண்ணாங்க, அப்படி அடித்து உட்கார வச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் இங்கே பிளான் பண்ணுறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது மக்களே. இதில் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறவனுக்கு எவனுக்கோ அலோபதி மெடிசன்காரனுக்கு எரியுது. அவன் துட்டை குத்து பொட்டியை கொடுத்தது பாமகவுக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் இந்த அளவுக்கு ஒரு அல்லக்கையை போட்டு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே சரிப்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட, ரைட்டு, லெட் தி லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். நீ என்னத்துக்கு சொஞ்சினேங்கிற கீழே அப்போ பாரு வந்துங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. அப்போ சொன்னதே அவர் தான்றது தெளிவாக தெரியுது. இதில் இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் ஒரு ப்ராப்பரான பக்காவான அல்லக்கை. அன்புமணி ராமதாஸ் சொல்கிறத செய்கிற ஒரு சாதாரண வேலைக்காரன், அவ்வளோதான். சொல்கிறது பூரா அன்புமணி ராமதாஸ்ன்ற தெளிவாக தெரியுது மக்களே. அப்போ யோசிச்சு பாருங்கள், இவர்களுக்கு மக்கள் ஓட்டு முக்கியமல்ல, மக்கள் வாழ்வாதாரம் முக்கியமல்ல, எதுவுமே முக்கியமல்ல. யாரோ ஒருத்தவங்க அசைன்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை அப்படியே வாங்கி வேலை பார்க்குற ஆட்கள் இவங்க அப்படிங்கிறது இந்த முன் உதாரணங்கள், முன்னாடி பண்ண வேலைகள், இதே பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து இதை அலைன் பண்ண முடியுது மக்களே. திஸ் இஸ் தி பக்காவான சதித்திட்டம், பக்கா சதித்திட்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டாக்டர் பட்டம் இஷ்யூ வந்தப்போ நான் தான் கிளப்பிவிட்டேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் இது புளுத்துனேன்னு சொல்லிட்டு ஓவராக எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணி அவ்வளோதான் கம்பெனி ஈத்து மூட போகிறாங்க தட்டு புட்டுன்னு ஓவராக குதிச்சிருப்பான். எல்லாமே வெல் பிளான்டு ஒர்க். எவனோ ஒருத்தனுக்கு எரியறதுக்கு சொரியக்கூடிய கருவி இவர்கள் எல்லாருமே. அப்போ இவர்களெல்லாம் ஒரு கட்சியா? இவர்களெல்லாம் மக்களின் பாதுகாவலர்களா? நான் கேட்குற மக்களே, ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனை யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா வேர் இஸ் த பிளடி ப்ரூஃப் மேன்? நம்மளும் ஃபுல்லாக உட்காந்து விசாரித்து பார்க்குறோம். சார் மைவி3 ஆட்ஸில் மருந்தை சாப்பிட்ட எல்லாருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இல்லை சார், டைரெக்டான எஃபெக்ட்ஸ் தான், குட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. மருந்து சாப்பிட்டா குணமாகுது சார், என்ன சார் நான் பண்ணுறதுன்றாங்க. இஸ் தேர் எனி ப்ரூஃப்? அதே மாதிரி இந்தியன் மெடிசனை பொறுத்தளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க மட்டும் லைசன்ஸ் எடுத்தால் போதுமானது. அது கீழே விக்ரம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லையே. விக்ரம் எடுக்கணும். நம்ம பக்கத்தில் பொட்டி கடைக்கு போவோம் மக்களே, அங்கே போனால் வெட்டிவேர் கேட்போம். வெட்டிவேர் இஸ் அ மெடிசன். அங்கே போய் வந்து தூதுவளை பொடி கேட்போம். அது நாட்டு மருந்து தானே. பொட்டிக்கடை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க.
அப்போ அதையே அவங்க வச்சுக்கணும். ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வச்சுருக்கிறது ட்ரக் லைசன்ஸ், அவங்க எடுத்தால் போதுமே. சரி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மக்களே, லைசன்ஸிங்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சுருங்க. இந்த இந்தியன் மெடிசனை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுன்றது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? ஜெனரலாக நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், இந்தியன் மெடிசன் டசன்ட் ஹேவ் எனி சைடு எஃபெக்ட்ஸ். அப்போது இவங்க எப்படி அதை சொல்கிறாங்க? ஏன் அந்த பொருட்களை முடக்குவது ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க? எல்லாமே அசைன்மெண்ட், பர்ஃபெக்ட் அசைன்மெண்ட். இப்போ புரிஞ்சிருக்கும் மக்களே, இதுக்கு முன்னாடி என்ன லாபி இருக்குது, என்ன ஆட்கள் இருக்காங்க, அவங்க தெளிவாக புரிஞ்சிருக்கும் மக்களே. இது எல்லாமே யாரோ ஒரு கம்பெனி, ஒரு அலோபதி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எவனுக்கோ பிஸ்னஸ் அடிவாங்குது. இப்போது ஒருவேளை எனக்கு சந்தேகம் என்னன்னால், சம் டயபெட்டிக் மெடிசன் பேஸ்டு பிஸ்னஸ் யாராவது பண்ணுறாங்களா, அந்த கம்பெனிக்கு அடிவாங்குதான்றதை பார்க்க வேண்டும். இல்லை ஆல்ரெடி இவங்க அன்புமணி ராமதாஸ் கூட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்த ஒரு நபர், அவர்கள் மூலியமாக இந்த லிங்க் கிடைத்து இந்த வேலையை பார்க்குறாங்கன்றதை பார்க்க வேண்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு பெருசாக ஏதோ அடி வாங்குது, அந்த அடி வாங்கிறதுக்காக ஒரு கம்பெனியை முடக்க செய்யக்கூடிய த பிக்கெஸ்ட் கேம் பிளான், சதித்திட்டம். சதித்திட்டத்துக்கு தலைவர் ஒருத்தன், அவன் பணம் கொடுத்து அடியார் வேலை பார்க்க வைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் இந்த வேலையை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அல்லக்கை பார்க்குறது அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்களாம். மக்கள் பாதுகாவலன் தயவுசெய்து யாரும் பேசிடாதீங்கப்பா, பேசிட்டே இதில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வாழ்வாதாரம் இருக்கிறது. காம்படிஷனை ஃபேஸ் பண்ண முடியலன்னா கம்பெனி ஈர்த்து முட்டு போயிருங்க. அலோபதி மெடிசன்காரங்களா, காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். மோடி சொல்கிறாரு ஐ சப்போர்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறாரு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறதை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலையா? யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஒரு காலத்தில் செக்கு என்னன்றதை பயன்படுத்த யோசிச்சாங்க. அந்த காலத்தில் செக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இட் பிகேம் அ ஸ்டைலிஷ் டு யூஸ் தி ரீஃபைண்ட் ஆயில். இப்போ திரும்பி பீப்புள் எல்லாருமே இதை கம்மிங் பேக் டு செக்கேன்னு. ஒரு காலத்தில் நம்மளாம் வெல்லம் போட்டு டீ குடிச்சிட்டாங்க. தாத்தா பாட்டி காலங்களில் வெல்லம் போட்டு டீ குடிச்சிட்டுப்போம். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒயிட் சுகர் போட்டு குடிக்கிறது தான் ஸ்டைலுன்னு நானுங்க. இப்போ அதை குடித்தா கேன்சர் வரும்னு சொன்னோடனே எல்லாருமே இதை சேஞ்சுக்கு நாட்டு சக்கரைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சுகருடைய இண்டஸ்ட்ரி டோட்டல் ஃப்ளாப். நாட்டு சக்கரை இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. இதுதான் லைஃப், இஸ் அ விஷஸ் சர்க்கிள். அலோபதி மெடிசனை பயன்படுத்தி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்ற தெரிஞ்சவங்க, இல்லை அது குணமாகணும்னு தெரிகிறவங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, அலோபதி மெடிசன்ஸ் வில் நாட் க்யூர் அ டிசீஸ், வில் ட்ரீட் அ டிசீஸ். அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் அது, ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான். பட் க்யூரிங் அ டிசீஸ் அப்படிங்கிறது ஹேஸ் டு கம் ஃப்ரம் தி இன்சைட். அது ஆயுர்வேதம் தான் செய்யும் அப்படிங்கிறதுல நோ டவுட். இயற்கை மருத்துவம் தான் ஸ்ட்ராங்கான மருத்துவம். அதுக்குன்னு கை கால் அறுபட்டு வந்த உடனே இயற்கை மருத்துவம்லாம் போக முடியாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. சர்ஜரிஸ் கான் பி டன் இன் தி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். அது அலோபதி நீங்கள் போயாதாகும். பட் டிசீசஸ் அதனை க்யூர் பண்ணுவதற்கு யோசிச்சு பாருங்கள். நான் கேட்குற மக்களே, ஓப்பனாக கேட்கலாம். ஆஸ்துமாவை இதுவரையில் அலோபதி மெடிசனில் க்யூர் பண்ண முடியும் சொல்ல முடியுமா பார்க்கலாம் யாராவது? அப்போதைக்கு யூ கேன் ட்ரீட் சம்திங், டெம்பரரி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். கையில் பஃப் கொடுத்துருவாங்க, சார் வந்தால் புஸ் அடிச்சிங்க சார் வாங்க. பட் ஆயுர்வேதிக்கில் அது க்யூர் இருக்குன்றாங்க. இயற்கை மருத்துவத்திலிருந்து தான் அலோபதி என்பதை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிறகு இட் ஹஸ் பிகம் கம்ப்ளீட்லி கெமிக்கல் பேஸ்ட். இப்போ மறுபடியும் இயற்கையை நோக்கி மக்கள் வருவதற்கு இவர்கள் பிடிக்கவில்லை என்பதற்கு இப்படிப்பட்ட கட்சியை வைத்து கொண்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்கிறதுலே அருவருப்பான விஷயம். இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது கேட்கவே நமக்கு அருவருப்பாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை மக்களே. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இன்னொரு விஷயம், ரீசெண்டாக ஒரு சில நபர்கள் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா, ராமதாஸுக்கு பறிபோன அரசு மருத்துவர் பதவி. அது எதுக்கு நான் படிக்கிறேன்னா, CN ராமூர்த்தி அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, ஏங்க முதல்ல அவர் வன்னியரே கிடையாதுங்க, அது தெரிஞ்சுக்குங்க முதல்ல அப்படிங்கிறாரு. வன்னியர்கள் ஓட்டு என்பது அவருக்கு கிடையாது. இது நம்ம இப்போ இல்லை மக்களே. கிட்டத்தட்ட 2024 எலெக்ஷன் வந்தப்பயே பாமகவுடைய மூத்த நபர்கள்ட்ட நம்ம பேசினப்பே சொன்னாங்க, அவர் வன்னியர் சமூகத்துடைய ஒரு துரோகின்னாங்க. என்றைக்கு பிஜேபி போய் சேர்ந்தாலும் அப்பயே ஒரு துரோகி தாங்க அப்படின்னு சொன்னாங்க.
பட் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஹி மேட் அ பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு. என்னென்ன படிக்கிறேன் பாருங்கள் மக்களே. ராமதாஸுக்கு பறிபோன அரசு மருத்துவர் பதவி, வன்னியர் என்று ஏமாந்த வன்னியர்கள். சென்னை ஜூன் 12. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் தந்தை சஞ்சீவிராய கவுண்டர் என்று குறிப்பிடப்பட்ட மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எண் 18318 of 22/1/1968 தேதியிட்ட ஆவணம் ராமதாஸ் அரிஜன கோட்டாவில் தான் எம்பிபிஎஸ் படித்தார் என்ற உண்மை வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. ராமதாஸ் எப்படி அரிஜன கோட்டாவில் எம்பிபிஎஸ் படித்தார் என்பதை விசாரித்த போதுதான் ராமதாஸின் தாயார் அரிஜன வகுப்பைச் சேர்ந்தவர் என்ற உண்மை தெரிய வந்துள்ளது. ராமதாஸின் ஜாதி ரகசியத்தை அரசாங்கத்துக்கு புகாராக தெரிவித்தவர் திண்டிவனத்தை சார்ந்த KSP பூபதி உறவுக்காரர் தான் அவரும். தமிழக அரசால் நடத்தப்பட்ட விசாரணையில் ராமதாஸ் அரிஜன நலத்துறையால் நடத்தப்பட்ட அரிஜன மாணவர்கள் மட்டுமே தங்கி படிக்கக்கூடிய VC ராஜா மாணவர் விடுதியில் தங்கி படித்தது முதல் அரிஜன கோட்டாவில் தான் எம்பிபிஎஸ் படித்ததற்குண்டான அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் ராமதாஸுக்கு தண்டத்தொகை விதிக்கப்பட்டு அரசு மருத்துவர் பதவியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் தன் தாயார் அரிஜன வகுப்பை சார்ந்தவர் என்பதை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் தண்டத்தொகை செலுத்தப்பட்டதாலும் மற்றும் அரசு மருத்துவர் என்ற பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டும் ராமதாஸின் மீதான விசாரணையை அரசு முடித்துக் கொண்டுள்ளது. ராமதாஸின் சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள கவுண்டர் பட்டம் ராமதாஸின் பிறப்பின் ரகசியத்தை சந்தைப்படுத்தியுள்ளது. ராமதாஸின் இரட்டை ஜாதி சான்றிதழ் தில்லுமுள்ளு வாழ்க்கை படிக்கும் போதிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்கிறது என்பதை ராமதாஸ் வன்னியர் என்று ஏமாந்து கொண்டிருக்கும் சமூகம் வன்னியர் குல சத்திரியர்கள் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இது வந்தது அம்மா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. இதனை CN ராமமூர்த்தியும் சொன்னார். ஏன்னா அவங்க கூத்தாடி குடும்பங்க பேசிக்காக அவங்க அப்படின்னார். கூத்தாடுறவங்க தான் அப்படின்னாங்க. அவருடைய பர்சனல் பற்றி நிறைய பேசினார். பட் அது நமக்கு தேவையில்லை மக்களே. அண்ட் அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அது நிறையா பேசினார். பட் இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது இவர் எந்த அளவுக்கு மக்கள் துரோகியாக இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கொள்ள முடியுது மக்களே. இந்த மைவி3ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை முடக்குவதற்கும் இவர்கள் யார்கிட்ட கையூட்டு வாங்கினாங்க, எதுக்கு இவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படிங்கிறதை விசாரித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அது தகவல் கிடைத்தவிட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் மக்களே. கம்மிங் டு தி சக்தி ஆனந்தன்ஸ் பெயில், நம்ம அன்றைக்கே சொன்னோம். அதாவது 18th அன்னைக்கு லோயர் கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது. 19th வெள்ளிக்கிழமை, 2021 சனி ஞாயிறு. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை உடனடியாக இதுக்கான அப்பீலை உடனடியாக பண்ண முடியாது. ஏன்னா யாரும் ரோபோ இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு மற்ற வழக்குகளும் இருக்கும். சனி ஞாயிறு ஃபைலிங் பண்ண முடியாது ஹைகோர்ட்டில். ரைட். நேற்று திங்கட்கிழமை, நேற்று இல்லை இன்னைக்கு தான் இது ஃபைலிங் நடக்கும். ஏனால் இது ஃபைலிங் ஃபஸ்ட்டு ஆகணும், அடுத்தது நம்பர் ஆகும், அடுத்தது இது காஸ்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்டிங்க்கு வரும். காஸ்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் அட்மிஷனுக்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டு போகும். என்றைக்கு இதுக்கான அட்மிஷன் ஆர்கியூமெண்ட்டு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதர் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எதிர்பார்க்கலாம், இல்லை மண்டே எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபைலிங் பண்ணதுக்கு அப்புறமும் ஜட்ஜஸோடைய கேசஸை வச்சு இவங்க காஸ்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இது டேட்டு முன்ன பின்ன மாறி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது காஸ்ட் லிஸ்ட்டுக்கு அட்மிஷன் நம்ம சொல்லுவோம். அட்மிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க தரப்பில் அட்வொகேட் அந்த ஜட்ஜிகிட்ட பேசுவாங்க. இது என்ன வழக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஆர்குமெண்ட்டை முன் வைப்பாங்க. ஆர்குமெண்ட்டை முன் வச்சு தான் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம். இந்த அட்மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு, இந்த அட்மிஷன் ஆனதுக்கு பிறகு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட சொல்லி EOW கிட்ட கவுண்டர் கேட்பாங்க ஜட்ஜு. ஸோ அப்புறம் அவங்க கவுண்டர் கொடுப்பாங்க. கவுண்டர் கொடுத்தவொடனே ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் போகும். ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் ஆர்டர் வெளியாகும். ஆர்டர் கொடுப்பாங்க ஜட்ஜஸ். ஸோ இன்றைக்குள்ளே இது ஃபைலிங் ஆனாலும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது அட்மிஷனுக்கான காஸ்ட் லிஸ்ட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வெள்ளிக்கிழமை மிஸ் ஆச்சுன்னா மண்டே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. என்றைக்கு அட்மிஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் என்ன ஹைகோர்ட்டில் போடலையாங்கிறீங்க. யாருக்கும் ஜெயிலில் உட்காந்துனுங்கிறதுக்கு பிடிக்காது. ஜெயில் இஸ் அ ஜெயில், அதை புரிஞ்சுக்குங்க. உங்களை விட உள்ளே இருக்க சக்தி ஆனந்தனுக்கு எப்போ பெயிலில் வெளியே வருவோம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சு இந்தளவு கொண்டு போய் இவ்வளோ பிளான்ஸை வச்சுட்டு
இன்னைக்கு எவனோ ஒருத்தவனுக்கு வந்து கீழே எரியுதுன்றதுக்காக எவனுக்கோ வந்து கையூட்டு கொடுத்து அந்த கையூட்டை வாங்கிட்டு எவனோ ஒரு கட்சிக்காரன் எவனோ ஒரு அல்லக்கையை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு கேஸை கொடுப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன சொம்பையா? யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை விட எல்லாரையும் விட அவருக்கு தான் அதிகமாக அந்த உணர்வு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மக்கள், இது சம்திங் கால் செக்ஷன் கிராவிட்டி. அதாவது இந்த வழக்கில் உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அந்த குற்றம் சாட்டுறதுல சில செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ்க்கு ஒரு கிராவிட்டி இருக்கும். இவர் வந்து ஜூலை 5 போய் சரண்டர் ஆகியிருக்காரு. சரண்டர் ஆச்சுனால் இப்போ இந்த வழக்கு சப்போஸ் ஒரு 29-30 வருது அப்படின்னால் 30 அப்படிங்கிறது 25 டேஸ் தான் ஆகிருக்கு. ஒரு 25 டேஸ் 30 டேஸ், அதாவது ஒரு 30 நாள் முடிந்ததற்கு பிறகு இவருக்கு பெயில் ஹியரிங் வருது அப்படின்னால் செக்ஷன் கிராவிட்டியில் ஒரு பாதிக்கு மேலே ஒரு கவர் பண்ணியிருக்க முடியும். அந்த சமயத்தில் வந்து ஹைகோர்ட்டே பெயில் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ செக்ஷன் கிராவிட்டியில் வந்து ஒரு பாதியாவது கடந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ ஒரு செக்ஷன் கிராவிட்டியை ஓரளவு கிளியர் பண்ணாதான் ஹைகோர்ட்டில் வந்து பெயில் மூவ் பண்ணுறப்போ ஓகே தப்பு எதுவுமே இல்லை, இதனால் வந்து நீதிமன்றத்துக்கு அடிபணிந்து நீதிமன்ற சட்டத்திட்டங்களை மதித்து இவர் இவ்வளோ கூட நீதிமன்ற காவல் இத்தனை நாள் இருந்திருக்கிறாரு, நடுவில் வந்து கஸ்டடியும் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் பார்க்கும். ஸோ கொஞ்சம் யூ ஹாவ் டு வெயிட் மக்களே. இது ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அன்றைக்கி இது வந்து அட்மிஷன் ஆகுதான்றது அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதான் இன்றைய நிலவரம். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.